லாவண்யா, தற்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? உங்க பின்னாடி ஒரு மரம் வேற விழுந்திருக்கிறது. குறிப்பாக பல இடங்களில் மரம் விழுந்திருக்கிறதாகவும், இது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? குறிப்பாக பொதுமக்கள் யாராவது இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார்கள் லாவண்யா? பல்வேறு இடங்களில், அதாவது வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் நேற்று பகலிலிருந்தே பெய்து வந்த தொடர் மழை காரணமாக நகரின் பெரும் பகுதிகளில் மரங்கள் விழுந்து கிடக்கின்றன. குறிப்பாக நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஈவேரா சாலையில் மரம் விழுந்து கிடக்கிறது. இதனை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றுவதற்கான புகார்களை இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நகரின் பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்து இருக்கிறது. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இடங்களில் முதலாவதாக மரங்களை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலை போக்குவரத்து பாதிக்கக்கூடிய இடங்களில் தான் முதலில் முன்னுரிமை அளித்து அங்கு மரங்களை அகற்றி வருகிறார்கள். இந்த சாலையில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத காரணத்தினால் இந்த சாலை இரண்டாம் தர முக்கியத்துவமே இது போன்ற சாலைகளுக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் மழை தண்ணீர் தேங்காமல் இருப்பதற்காகவும் மழைநீர் வடிகால் வாரியத்தினர் பெரும் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக மழைநீர் தேங்கி வந்தால் நோய் தொற்று உருவாகும் என்ற காரணத்தினால் மழைநீர் தேக்கங்கள் இல்லாதவாறு மழைநீர் முறையாக வடிகிறதா என்பதை குறித்தும் ஆய்வுகள் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் மாநகராட்சி ஊழியர்கள் மட்டுமல்லாமல் மழைநீர் வடிகால் ஊழியர்கள், அதே போன்று சுகாதாரத்துறை ஊழியர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜபசிங், தற்போது வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு இதனால் சிரமத்திற்குள்ளாயிருக்கிறார்கள்? பல இடங்களில் சாலைகள் சரியாக பராமரிக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாயிருப்பதாக அவர்கள் தகவல்கள் சொல்கிறார்கள். இது தொடர்பாக நேரடியாக நீங்க அங்க இருக்கிறீங்க, யாரிடம் கேட்டீங்களா? அவங்க கருத்துக்கள் என்ன சொல்றாங்க லாவண்யா? குறிப்பாக வாகன ஓட்டிகள் தொடர் மழை காரணமாக வாகனம் ஓட்டுவது மிகுந்த சிரமத்திற்காக இருக்கிறது. மேலும் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் பள்ளம் எங்கே இருக்கிறது என்பது தெரியாமல் இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பள்ளங்கள் எங்கே இருக்கிறது, கால்வாய் எங்கே இருக்கிறது என்பது தெரியாமல் வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாது பாதசாரிகளும் இதனால் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு முழுவதும் தொடர் மழை பெய்திருக்கிறது. தற்பொழுது வரை சென்னையில் மழை நின்றதாக இல்லை. எனவே இதன் காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அலுவலகத்துக்கு செல்வோர் மட்டுமல்லாது அதாவது பாதசாரிகள் உள்ளிட்ட அனைவருமே இதன் காரணமாக சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக சாலைகளில் மரங்கள் விழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்மழை காரணமாக சாலைகளில் இருக்கக்கூடிய பள்ளங்களும் பொதுமக்களுக்கு மிகுந்த இடையூறாக இருக்கிறது. பொதுமக்களை பொறுத்த வரையில் பள்ளங்கள் இருக்கிறது என்றால் அங்கு எச்சரிக்கை ஏதேனும் மாநகராட்சி சார்பாகவோ அல்லது அரசு சார்பாகவோ செய்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் வாகன ஓட்டிகள் தனிநபர் வாகனம் அல்லாது அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எனக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து செல்லக்கூடிய வாகனங்களை பயன்படுத்துவது மிகுந்த நல்லது என்றும் மாநகராட்சி தரப்பில் மட்டுமல்லாது பொதுமக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஜபசிங், நேரடியாக சென்னையின் மிக முக்கியமான ஈவேரா சாலையிலிருந்து உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி.